ஓகே. ஹலோ கைஸ். இது வந்து ஒரு நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நேற்று என்எஃபிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து ஒரு ரீகேப் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ நேற்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, நேற்று வந்து ஆக்சுவலி இந்த ஜோனை வந்து நான் பாய் ஜோனாக கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகி புல் பேக் செல் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். ஸோ பாய் பண்ணப்போ வந்து 8:30 மணிக்கு வந்து ஒரு ஸ்பைக் அடிச்சு ஒரு 29 பிப்ஸா 21 பிப்ஸோ ஃப்ளோட்டிங் ஆகி அவர் பாய் ஆனிச்சு. ஆனால் ரொம்ப தூரம் போகல, நான் இங்கே எக்ஸிட் பண்ணிட்டேன்ல. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணேன். ஓகேவா. ஸோ இங்கே நடந்த எந்த ஸ்ட்ரக்சர்லையுமே வந்து செகண்ட் என்ட்ரி வந்து கொடுக்கல. ஸோ நான் அதையும் வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நேற்று நிறைய ட்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி வந்தோடனே வந்து நான் செல் பண்ணலாம். எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அந்த இடம் செல் ஆக போகுதுன்னு. ஏன்னா பிகர் டைம் ஃப்ரேம் நான் ரிஃபர் பண்ணேன். ஆனால் என்ன ஒரு மேட்டர்னா வந்து கன்ஃபர்மேஷன் எப்போதும் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணல. செகண்ட் என்ட்ரி இல்லாமல் என்ட்ரி பண்ணால் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு ரீகேப் மாதிரி நான் எனக்கு செல்ஃப் லேர்னிங்க்கு பார்த்தேன். மேமாங் செகண்ட் என்ட்ரி வந்ததுக்கப்புறம் என்ட்ரி பண்ணுறது தான் வந்து உங்கள் ஃப்ளோட்டிங்கும் தவிர்க்கும், உங்கள் ப்ராஃபிட்டையும் மெயின்டைன் பண்ணணும். ஓகே. ஸோ நேற்று வந்து M1 போவோமே. ஸோ M1 படி பார்த்தா ஓகே, இது நான் நேற்று லுக்கிஸ் பண்ணது. ஆனால் நான் லுக்கிஸ் பண்ணப்போ எனக்கு வந்து டைம் எடுக்கல நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறதுக்கு. பட் அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சேன். இதை பாருங்க, இது வந்து டைம் பார்த்துங்க 10:16. ஓகேவா. நான் அப்புறம் என்ட்ரி பண்ணதை எதையும் காமிக்கிறேன். நான் பிஃபோர் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுல. ஓகே. ஸோ இருங்க. இது வந்து 10:16 எடுத்தது. அதாவது ப்ராஃபிட் 176 பிப்ஸ் போயிடுச்சு அதுக்கப்புறம். ஓகே. அதுக்கு முன்னுக்கு படி பார்த்தா நீங்கள் ஏன் இந்த இடத்துல நான் செல் பண்ணேன்னா, ஓகே, நான் எப்போதும் என்ட்ரி பண்ணுறது என் ஸ்டோரியில் போட்டிருப்பேன், வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருப்பேன். என்னன்னா நீங்கள் பாருங்கள், ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆகி சப்போர்ட்டாக மாறின டைமில், ஓகேவா, திருப்பி இந்த இடத்துல வந்தால் பாய் தான் ஆயிருக்கணும். ஏன்னா சப்போர்ட் ஈக்குவல்ஸ் டு பாய். ஆனால் அந்த சப்போர்ட்டே திருப்பி பிரேக் அவுட் பண்ணிருச்சுன்னா இட்ஸ் இண்டிகேட்டிங் அ ஸ்ட்ராங் செல். ஸோ அதனால தான் இந்த பிரேக் அவுட் நடந்த கையோடையே நான் இந்த புல் பேக்லேயே செல் பண்ணிட்டேன். மணி பார்த்தீங்கன்னா 9:28. ஓகே, இல்லை போய் கூறாங்களா 9:30க்கு முன்னுக்கே நான் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது வந்து இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன ரொம்ப தூரம்லாம் ஹோல்ட் பண்ணல. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த இடத்துலயே வந்து என் டேக் ப்ராஃபிட்டை எடுத்துட்டேன். ஏன்னா நான் பார்த்த லாட் சைஸ் வந்து கூடலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் பண்ணி இங்கே செல் பண்ணியிருக்கலாம். ஓகேவா. அதெல்லாம் லேட்டர் ஆன் என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இங்கே பிரேக் அவுட் பண்ணி கொஞ்சம் சைட் பே பண்ணி இங்கேயும் நீங்கள் என்ட்ரி பண்ணியிருக்கலாம். ஓகேவா. இது வந்து எத்தனை 10:12. ஸோ இப்போ அதை தான் வந்து என்னோட கார் என்ட்ரி வந்து இந்த இடத்துல புல் பேக் ஐசெல் ஆனது வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து என்னோட பப்ளிக் குரூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா. ஓகே. ஸோ இதான் பாருங்கள், டைம் பார்த்துங்க 9:45. ஓகே. ஸோ நான் சொல்ல இந்த இடம் வந்து புல் பேக் ஆனோடனே நான் செல் பண்ணிட்டேன். ஓகேவா. ஃபுல்லாக இங்கெல்லாம் இந்த ஒவ்வொரு பிரேக் அவுட்லையும் என்னோட என்ட்ரி இருந்துகிட்டே இருந்துச்சு. பாருங்க, இந்த இடத்துல அப்போ தான் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. நான் அந்த புல் பேக்கில் வரைக்கும் வெயிட் பண்ணல, நேரத்தை கன் பண்ணிட்டலாம். ஆனால் ஆக்சுவலி இந்த இடத்துல புல் பேக் ஆகி செல் ஆகிறது தான் வந்து கரெக்டு. ஆனால் என்ன, புல் பேக் வந்து ரொம்ப தூரம் போணுச்சு. நீங்கள் வந்து சாட் படி பார்த்தீங்கன்னா புல் பேக் வந்து ரொம்ப தூரம் இல்லலா. திருப்பி அங்கே பாருங்க, இந்த இடம் செல் ஆனிச்சு. திருப்பி இதே இடத்துக்கு ரீடெஸ்ட் ஆகி அப்புறம் தான் செல் ஆனிச்சு. ஸோ நான் இது என்னோட ஃபர்ஸ்ட் திப்பியாக வச்சுட்டேன். ஓகே. ஃபர்ஸ்ட் திப்பியாக வச்சனால நீங்கள் லாட் சைஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் திப்பியாக வச்சேன். இங்கே இருந்து இங்கே 100 பிப்ஸ். ஓகேவா. ஸோ இது வந்து 100 பிப்ஸ்ன்றது ஓகேலா என்னை கேட்டால். அப்போ அதனால தான் வந்து இங்கேருந்து 100 பிப்ஸ்னோடனே நான் வந்து அந்த இடத்துல டேக் ப்ராஃபிட் பண்ணிட்டேன். ஹோல்ட் பண்ணியிருந்தா ஜோக்கான ஒரு செட்டப்லா 362. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து 10 மணிக்கு எடுத்தப்போ வந்து 176 பிப்ஸ் இருந்துச்சு இல்லை கூட இந்த இடத்துல. அந்த பிக்சர் எங்கே இதோ பாருங்க 10:16. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து சாட் பார்க்கல, ஏன்னா நான் ரொம்ப டயர்டாக இருந்தனால பார்க்கல. ஸோ இதுதான் வந்து என்னோட கடைசி க்ளோசிங்ஸு. நீங்கள் பாருங்கள், நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி காமிச்சிருந்தேன். இதான் ஒரு ஒரு இடம் பாருங்க, ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட் ஆயிடுச்சு. திருப்பி அந்த சப்போர்ட்டே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அந்த புல் பேக்கில் என்ட்ரி பண்ணுறது. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகுதுலா இந்த செட்டப். இப்படி நம்ம என்ட்ரி பண்ணுறது தலைவலி இல்லாமல் இருக்கிறதுனால இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். இது உள்ள என்ட்ரிலாம் 3354 535. இந்த இடம் என்ட்ரி பண்ணியிருந்தேன்ல. அப்போ உள்ள 53 பிப்ஸ் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ ஃபைனல் வேர்டிக் வந்து என்னோட என்னன்னா, அதாவது ஓகே, இது வந்து அதுக்கப்புறம் உள்ள செட்டப். நான் இங்கே செல் பண்ணியிருந்தோம். ஓகேவா. இப்போ மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணோன்னா இந்த இடத்துல செல் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் வந்து தேர்ட் என்ட்ரி. பாருங்க, சேம் திங்ஸ் தான். ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட். அந்த சப்போர்ட் திருப்பி பிரேக் பண்ணனால அந்த புல் பேக்கில் நம்ம செல் பண்ணுறோம். பாருங்க, புல் பேக் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இது பண்ணியிருக்குன்னு. இதே தான் 100 பிப்ஸ் முடிச்சு. சேம் திங், சேம் ஷிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ
என்னோட ஃபைனல் வந்து இது. இன்னைக்கு காலையில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன்ல 3012. ஓகே. ஸோ இந்த எண்டு வந்து இந்த ப்ராஃபிட்லாம் மேட்டர் இல்லை, உங்கள் ஸ்கில்ஸ் தான் மேட்ரு. இது பாருங்கள் நீங்கள் நடந்த பிட்காயின், இதை பற்றி நான் பேச விரும்பல, சும்மா டெஸ்ட்டை பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ மறக்காமல் அப்படியே 5 கேங்ஸ்டர் பாட்காஸ்ட்க்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். தேங்க்ஸ்.